அதாவது முக்தி நிலையில் ஆன்ம அறிவில் குருநாதருடைய உபதேசத்தை பெற்ற பின்பு அந்த பக்குவத்தின் காரணமாக படிநிலைகள் பார்த்தோம் இல்லையா? அந்த உபதேசத்தை பெற்ற வழி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்று அந்த வழி நின்று அந்த பாசங்களிலிருந்து நீங்கிய முக்தி நிலையை எய்திய ஆன்மாக்களுக்கு அந்த நிட்டை நிலையில் அதி தீவிர பக்குவத்தில் எப்படி அந்த ஆணவ மலம் என்பது இருக்குமா இருக்காதா, கண்ம மலம் இருக்குமா இருக்காதா என்று அந்த ஐயத்தை, இதுவும் பல சமயத்தவர்களுடைய கருத்தை இங்கே மறுத்து நமக்கு இந்த பாடல்களை வைக்கின்றார். ஆணவ மல நீக்கம் 88வது பாடல். அழிந்திடும் பாசம் எண்ணில், அந்த அதீத தீவிர பக்குவத்தில் நிட்டை நிலையை எய்திய அந்த ஆன்மாவிடத்து ஆணவமலம் என்பது எந்த அளவில் இருக்கும், அது முழுமையாக நீங்கி விடுமா, அழிந்து விடுமா, அல்லது அதனுடைய வலிமை குன்றி பொருள் அளவில் இருக்குமா என்கின்ற ஐயம். 36வது பக்கம். இந்த பாசம் அழிந்துவிடும் என்று சொன்னால் என்ன குற்றம் வரும், அல்லது பாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன குற்றம் வரும் அப்படிங்கிறத இங்க நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அதை காட்டுறார். அழிந்திடும் பாசம் எண்ணில், இங்க பாசம் என்று சொல்வது ஆணவ மலத்தை, ஆன்மாவும் உயிரும் அத்துவித நிலையை உணர்ந்து அந்த அத்துவித தாணுவோடு சேர்ந்து இருக்கின்ற நிலையில் இந்த ஆணவ மலத்தினுடைய செயல் எவ்வாறு இருக்கும்? ஏன்னா பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்போ ஆணவ மலமும் அனாதியாக இருக்கின்ற பொருள் தானே. அந்த ஆணவ மலம் நீங்காத வழி எங்கனம் அத்துவிதத்தை உணரும் என்ற ஐயங்கள்லாம் வருது. அதனால இந்த பாடலை நமக்கு உமாபதியார் காட்டுறார். அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்தல் வேண்டா. பாசம் அடியோடு அழிந்துவிடும் என்று சொன்னால் அதை அனாதி என்று சொல்ல வேண்டாமே இல்லையா? அழியாது என்றும் உள்ள பொருள் அப்படின்னா தான் அனாதி. தோற்றம் இருப்பு, தோற்ற ஆதியும் அந்தமும் இல்லாதது அனாதி. அப்போ அங்க சொல்றாரு பாருங்க, அழிந்திடும் பாசம் எண்ணில் அதை நித்தம் என்று உரைத்தல் வேண்டாவே. இது பேதவாதிகளினுடைய கருத்து இல்லையா? நித்தம் என்பது உரைத்தல் வேண்டாமே. அவர்களுடைய கருத்தின்படி பேதவாதிகள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், செம்பு களிம்பு குளிகையினாலே அழிந்து பொன்னானது போல. இப்போ பொன் இருக்கின்றது, பொண்ணுன்னா என்னது? தங்கம் இல்லையா? அது ரச குளிகையினாலே அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்குவது போல ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவம் என்ற பொருள் அருளினால் அது நீங்கிவிடும் என்று அவர்கள் சொல்லுவது. இது அவர்கள் சொல்லுகின்ற கருத்து. அருளினால் ஆணவமலம் நீங்கிவிடும். எது போல? பொன்னில் இருக்கக்கூடிய களிம்பு, குளிகைனா அந்த ரசவாதம் செய்யறது, குளிகையினாலே ஒரு அது என்ன குளிகைகள் அப்படின்னா அந்த ஒரு ஆசிடு போட்டு அதை சுத்தம் பண்ணுவாங்க, தங்கத்தை ரசாயனம் போட்டு. அது போல அது அந்த ரசாயனம் போட்டு அதை கிரியை செய்தால் அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கி பொன்னாக மிளிர்வது போல இந்த ஆன்மாவினிடத்து திருவருள் பதிந்த காலத்தில் ஆணவமலம் என்கின்ற குற்றம் நீங்கிவிடும் என்று இது அவர்களுடைய கருத்து. அந்த கருத்தை நீக்குவதற்கு தான் இங்கே நமக்கு உமாபதியார் என்ன சொல்றாரு? அழிந்திடும் என்று நீங்க சொன்னீங்கன்னா, ஏன் ஆணவ மலம் முக்தி நிலையில் அழிந்திடும் என்று நீங்கள் சொன்னால் அதை நித்தம் என்று உரைத்தல் வேண்டா என்று முதல்ல அந்த கருத்தை வைத்தார். அடுத்தது அழிந்திடாது எண்ணின், அது பாடானவாதிகளினுடைய கருத்து. அவர்கள் அழிந்திடாது என்று சொல்லுபவர்கள் முக்தி நிலையில் ஆணவ மலம் நீங்குவது இல்லை என்று அவர்கள் சொல்றார்கள். அது பாடானவாதிகள் அவர்களுடைய கருத்து. அதற்கு நம்ம சுவாமி என்ன சொல்றாரு பாருங்க, அழிந்திடாது என்று நீங்க சொன்னீங்கன்னா ஞானம் அடைவது கருத வேண்டாம். ஆணவ மலமும் கூடவே இருக்குன்னு சொன்னா ஞானம்
என்பது வரும். இந்த ஆன்மாவிடத்து இந்த ஆன்மா ஞானத்தை பெறும் என்று நீங்கள் கருத வேண்டாம் என்று அதனை மறுக்கிறார். இப்ப முதல் 2 அடிகளை 2 சமயவாதிகளை மறுத்துட்டார். அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திட மிடைந்திடாவே. இந்த ஆணவமலமானது முக்தி நிலையில் அழிந்துவிடும் என்று சொன்னால் அது நித்தம் என்ற கருத்து பொருந்தாது. முக்தி நிலையில் அழியாது என்று சொன்னால் ஞானம் அது ஞான சொரூபமாக இருக்கும் என்பது பொருந்தாது. உண்மை அப்போ உண்மை எதுதான் உண்மை? அப்போ அந்த நிலையில் ஆணவமல நீக்கம் என்று இருக்கின்றது என்று எப்படி நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அப்படி என்று சொன்னால் உண்மை என்ன அப்படின்னா, மலம் நித்தமாய் இருக்க அதனுடைய சக்தி என்பது கெட்டு ஒளியும். அது நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்வது. மலம் என்கின்ற பொருள் நித்தம். இப்போ ஆணவமலம் நித்தம், கண்மமும் நித்தம், மாயாமலமும் நித்தம் அப்படின்னு நம்ம அனாதின்னு சொல்றோம். எந்த நிலையில் நித்த பொருள், எந்த நிலையில் அது நீக்கக்கூடிய பொருள் என்று சொன்னால் காரண நிலையில் நித்த பொருள். காரியப்பட்டு வருகின்ற பொழுது அது அனித்தம், அதுதான் அழியும். காரியம் அழியும், காரணம் கிடக்கும். காரணம் மட்டுமே அழியும். இப்ப ஆணவ மலத்தினுடைய காரியம் எது? அறியாமையை செய்யும் இல்லையா? முழு அறியாமையை செய்யும். மாயா கண்மங்களோடு சேர்ந்து அது மயக்கத்தையும் செய்யும், வினை செய்வதற்கு தூண்டும் இல்லையா? அப்போ அந்த ஆணவ மலம் பொருள் அளவில் இருக்கின்ற காரண நிலையில் இருக்கின்ற வரைக்கும் அது நித்தம். இப்ப முக்தி நிலை என்கின்ற பொழுது முக்தி நிலை அடைந்த ஆன்மா மாயா சரீரங்களை வந்து பொருந்தாது இல்லையா? சுத்த நிலையில மாயா சரீரம் அதுக்கு தேவையில்லை. மாயா சரீரங்களோடு பொருந்தாது என்று சொன்னால் அங்க கண்மம் இல்லைன்னு பொருள். கண்மம் முழுவதும் இங்க தீக்கையில போயிருது ஏன்? அப்ப கண்மமும் இல்லை, மாயாவையும் இல்லை என்று சொன்னால் இந்த ஆணவமலத்தினுடைய காரியம் முழுக்க கெட்டு போயிடும். காரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லையே. இது இதோட சேர்ந்தாதான் அது காரியப்படும். அப்போ காரியப்படுவதற்கு என்று அங்க ஒரு பொருள் இல்லை. எனவே அது காரியப்படாத நிலையில் அது நித்தம். அது காரியப்படுகின்ற ஆன்மாவானது, இந்த ஆணவமலமானது ஆன்மாவிடத்து பொருந்தி அதனுடைய அறிவினை மயக்கவோ அறியாமையை செய்வதோ என்பதுதான் அதனுடைய காரியம். ஏன்? அப்போ காரியப்படாத நிலையில் அது நித்தம். அப்போ முக்தி நிலையில் ஆணவமலம் இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்கிறத நம்ம ஆணவமலம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. காரண நிலையில் இருக்கு, அதனுடைய வலிமை குன்றி கிடக்கு. அது பற்றுவதற்கு இங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா இது திருவருளே மயமாய் கிடக்கின்றது. அப்போ ஒளியை சென்று இருள் பற்றுவதில்லை, அதுக்கு பற்றுவதற்கான ஒரு ஏது இல்லை. எனவே அது காரிய நிலையில் வந்து பற்றுவதற்கு முடியாது. அந்த நிலைப்பாட்டில் தான் இதை அவர் சொல்றாரு. அப்போ அவர்கள் சொல்லுவது போல பொருந்தும் என்று சொன்னால் நித்தம் என்பது கருத முடியாது. பொருந்தாது என்று சொன்னால் ஆணவமலம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஞானம் வந்து சேராது. இந்த 2 காரணங்களினால சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முக்தி நிலையில் ஆணவமலத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் காரண நிலையில் அது உள்ள பொருளாக இருந்து காரியப்பட்டு வருகின்ற நிலையில் அதனுடைய வலிமை குன்றி இதனிடத்து பொருந்த முடியாதபடிக்கு வலிமை குன்றி இருக்கும் என்று அதை சொல்றாரு. அடுத்து பாருங்க, கண்மம். அப்போ கண்மமலம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா? கண்மம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு அதை வைக்கிறார். எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் ஒல்லையின் அகலும் ஏன்ற உடல் பல வினைகள் ஊட்டும் தொல்லையில் வருவது போல தோன்றி இருவினை அது உண்டேல் அல் ஒளி புரையும் ஞானத்து அழல் உற அழிந்து போமே. ஏன்? இல்ல ஆணவமலமும் கண்மமலமும் நீங்கவே எஞ்சி இருக்கக்கூடிய மாயாமலமும் நீங்கும். இதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த அளவில்லா பிறவிகளை இது வந்து சிவஞானியர்களுடைய நிலைப்பாட்டில் வச்சு கேட்குறாங்க. ஏன்? இப்போ அந்த நிலையில் எத்தனையோ பிறவிகளை கடந்து இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பாவ வடிவாய் இருக்கக்கூடிய
எது புண்ணிய பாவ வடிவாய் இருக்கக்கூடிய சஞ்சிதம். இந்த நெட்டையில் அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு பாவ புண்ணியம் ஏதுவாக கொண்டு வருகின்ற சஞ்சிதம் வருத்த வித்து போல் ஆச்சாரியனுடைய திருநோக்கால் அழியும். எப்போ குருநாதருடைய திருநோக்கம் படுகின்றதோ அந்த திருநோக்கத்தினால் நயன தீக்கை இல்லையா, ஆச்சாரியர் பார்த்தாலே போதும். அதனாலதான் ஞானாசிரியனுடைய நோக்கம் திருநோக்கம் நமக்கு வினைகள் எல்லாம் தீரும் இல்லையா. அதை சொல்றார். அது எந்த வினை? பாவ புண்ணியத்திற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய சஞ்சித வினை. சஞ்சிதம் முழுமைக்கும் ஆச்சாரியனுடைய திரு நோக்கால் வருத்த வித்து போல் ஆய்விடுமா. அப்படின்னா என்னது? பிறவிக்கு வராது, பிராரத்தமாக வராது இல்லையா. சஞ்சிதம் இருந்தா தானே பிராரத்தத்துக்கு வரும். அதை சொல்லி அப்புறம் அது நீங்கும் உடலுக்குரிய பிராரத்த வினை. அப்போ வருத்த வித்து போல் சஞ்சிதமெல்லாம் நீங்கியாச்சு. அந்த ஆன்மாவானது ஒரு கால் இந்த உடல் கொண்டு அந்த பிறவியில் இருந்த காலத்தில் அந்த பிராரத்த வினையை அனுபவிக்க வேண்டிய காலத்துல அந்த பிராரத்த வினையும் அவர்களுக்கு உடல் ஊழாய் கழியும். அது உயிருக்கு வினையாக வந்து பந்திக்காது. இந்த உடல் ஊழாய் கழியும்னா என்ன பொருள்? உடல் அளவுக்கு வந்துட்டு போயிடும். அதனால ஞானியர்கள் தமக்கு வருகின்ற அந்த உடல் நோயினை அது ஒரு பொருட்டாவே அவர்களுக்கு தெரியாது இல்லையா. உடம்பளவுக்கு வந்து போயிடும். ஆனா உடம்பளவுக்கு வந்துட்டு போயிருச்சு, உயிரை அது தாக்காது. அப்படின்னா என்ன பொருள்? உயிருக்கு அந்த பிராரத்த வினை ஆகாமிய கண்மமாக அஞ்ஞான கண்மமாக வந்து பந்திக்காது. சிவஞானியர்களுக்கு பிராரத்த வினை என்பது, அதாவது ஞானியர்கள் சிவஞானியர்கள் இந்த உலகத்தோடு நம் போன்ற உடம்போடு கொண்டு இருப்பது போல இருந்தாலும் நமக்கு பிராரத்த வினை எய்திய அம்பு போல அது நம்ம அந்த இலக்கினை அடைந்தே தீரும். பிராரத்தம் நமக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா. பிராரத்த வினைனா நாம இந்த பிறவிக்கு எதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோமோ புண்ணிய பாவ ஏதுவாக கொண்டு வந்திருக்கின்ற வினைகள் நல்வினை நம்ம இன்ப துன்பமாக அனுபவிக்கின்றோம். அப்படி அனுபவிப்பது எய்திய அம்பு போல. பெருமான் அங்க எய்திட்டார்னா என்னதான் ஆகும்? இந்த பிறவில எவ்வளவு நாள் பிறவியில இருக்கக்கூடிய அந்த சித்தியார்ல ஒரு பாட்டுல வருதுலம்மா, எல்லாமே அதை அனுபவித்துத்தான் கழிக்கணும் இல்லையா. ஆனா அது இவர்களுக்கு சிவஞானியர்களுக்கு பிராரத்த வினை உடல் அளவு அவர்கள் கொண்டு வந்த வினை இருந்தாலும், கொண்டு வந்த வினையை அனுபவிக்கக்கூடிய காலம் இருந்தாலும் அவர்களுக்கு அது உடல் ஊழாகத்தான் கழியும். உடல் ஊழ்னா தெரியுதா? உடம்பளவிற்கு வந்து நீங்கும். உடம்பளவிற்கு வந்து நீங்குவதும் உயிர் அளவுக்கு வந்து நீங்குவதற்கும் வேறுபாடு தெரியணும். இப்ப உயிரை பந்திச்சிச்சு அப்படின்னா அது ஆகாமியாமை நமக்கு ஏறுதுன்னு பொருள், அது அஞ்ஞான கண்மம்னு பொருள். அப்படி கண்மம் இருந்தா திரும்ப பிறவி வந்துடும். அவங்களுக்கு அந்த பிறவியை நீக்குவதற்காக அஞ்ஞான கண்மம் ஏறாதபடிக்கு அந்த உடல் அளவுக்கு கொடுத்து கழிப்பார் சிவஞானியர்களுக்கு. அதான் இங்க நமக்கு சொல்ற, சிவஞானியர்களுக்கு உடல் உள்ளளவும் நின்று அந்த இருக்கின்ற அனுபவத்தினிலேயே அவர்கள் கழித்திருவார்கள் இல்லையா. உடல் உள்ளளவுக்கு இருந்து இப்ப நமக்கு கேட்கலாம் நீங்க கேள்வி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏன் சுவாமி கண்ணொளியை போக்கினார் இல்லையா. அப்போ ஏன் அந்த பிறவிலே அது நீங்கிரும் இல்லையா. சிவஞானியர்களுக்கு இந்த நோய் வரதை பார்க்கிறோம் இல்லையா, நோய் வருது. அப்ப நம்ம போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம்? இப்படி சிவஞானிகளா இருக்காங்க, முனிவரா இருக்காங்க, இவருக்கு போய் இப்படியா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது என்ன பொருள்? அவர்களுக்கு அதோட பிறவி நீங்க போகுது. அதனால அந்த இருக்கிற பிராரத்தத்தை சுவாமி கழிச்சிடுவாரு. அதனால அவர்கள் அனுபவிக்க போகிற துன்பமா அனுபவிக்கவே மாட்டாங்க, இன்பமாத்தான் அனுபவிப்பாங்க சொல்லலாம். இன்பமாகத்தான் அவர்கள் அதை பற்றி அவர்கள் சிந்தனையா இருக்காது இல்லையா. ஏன்னா அவர்கள் அந்த பிராரத்தை அனுபவிக்கின்ற பொழுது அஞ்ஞான கண்மமாக அவர்களுக்கு ஏறாது. ஏறினத்தான பிறவி. அதை அங்க நமக்கு சொல்றாரு அழகா. அத அப்பிராரத்த வினை நுகர்கின்ற பொழுதே வந்து ஏறும் ஆகாமிய வினை. அப்படி ஒரு கால்
ஆகாமிய வினை வந்தாலும் அருளே சுடும், அருளே சுடும். ஏன்னா அவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்க? திருவருளுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? ஒளி முன் இருள் போல அடங்கி போயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவிக்கு வராது, பிறவிக்கு வராது என்று இந்த ஞானியர்களுடைய நிலைப்பாட்டை நமக்கு அழகாக இந்த பாடல்களிலே நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நாதன் நாமம். நாதன் நாமம், புனிதன் நாமம். அது நமக்கு நற்றுணையாவது நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்றெல்லாம் அருளாளர்கள் பாடியிருக்கின்றார்கள். இதுல 3 தலைப்புல நமக்கு பாடல்களை அமைக்கின்றார். மலவாசனை தாக்காதிருக்குவதற்கு உபாயம். மலவாசனையும் இப்ப இதற்கு முன்னாலே சொல்லப்பட்ட பாடல்கள் 2 ஆணவமல நீக்கம், கண்மமல நீக்கம். இப்போ மலங்கள் நீங்கிய வழி. ஓரொரு கால் மல வாசனை இருந்தாலும் ஓரொரு கால் தாக்கினாலும் இல்லையா, மலம் நீங்கிருச்சு, காரியப்பாட்டினால நீங்கிருச்சு, ஆனா காரணம் இருக்கு. அந்த வழி ஓரொரு கால் வாசனை மாத்திரமாய் வினைகள் வந்தாலும் வராது, வந்தாலும் வந்தாலும் அவர்கள் அதை தாக்காமல் இருப்பதற்கு 5 எழுத்தை உபாயமாக கொள்வார்கள் இல்லையா? அப்போ ஒரு ஆமை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். நீரில் வாழ்வது அதனுடைய இயல்பு, நிலத்துக்கு வருவது அது இயல்பு இல்லை இல்லையா? இயல்புக்கு மாறா வர்றது. அது போல அப்படி வந்தா பிற உயிரினங்கள் வாயிலாக அதற்கு துன்பம் வந்தாலும் உடனே அது ஓட்டுக்குள்ள போய் ஒடுங்கிரும் இல்லையா? அப்படி ஒடுங்குவதற்கு அதுக்கு தெரியும். அது போல இந்த ஞானியர்கள் இந்த உடம்பு கொண்டு அந்த உயிர், அந்த ஆன்மாவிற்கு இயல்பு இல்லாத செயற்கையாக இங்க பிறக்க நேரிட்டாலும் மலவாசனையும் தாக்காமல் இருப்பதற்கு அவர்கள் 5 எழுத்தை காப்பாக கொள்வார்கள். ஆமை தன்னுடைய புலன்களை ஒடுக்குகின்ற ஓட்டு போல, ஓடு அதுக்கு காவல், அந்த ஓடா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி இங்க இவர்கள் அந்த 5 எழுத்தை உபாயமாக கொள்வார்கள். மலவாசனை தாக்காமைக்கு உபாயம், அதுக்கு ஒரு பாடல் வைக்கின்றார் இல்லையா? வாசனையும் தாக்காமல் இருக்கும் பொருட்டு அதற்கு உபாயமாக நமக்கு சொல்லப்பட்டது எதுதான்? மந்திரம், அவனுடைய நாமம். அடுத்த தலைப்புல சூக்கும பஞ்சாக்கரத்தின் பொருளும் அதை கேட்பதற்கு தகுதி உடையவர்களும் என்று ஒரு பாடலை வைத்து 5 எழுத்தினுடைய மகிமை என்று 3 பாடல்கள்ல இந்த 5 எழுத்தை வைத்து நமக்கு காட்டி அமைக்கின்றார். மலவாசனை தாக்காமைக்கு உபாயம். முதல் பாடல் பாருங்க, 90. பந்தமானவை அறுத்து, பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை, எல்லை சந்தியாது ஒளிய, சந்தியாது ஒளியாது, சந்தியாமல் ஒளியாது அப்படின்னு வைக்கணும். அது ஒளியாது. இங்கு இத்தன்மை போல வினையும் சாரும். பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை அப்படின்னா ஞானாசிரியருடைய தீக்கையினாலே இந்த 3 மல பந்தங்களும் ஒளிய பெற்று பூத சம்பந்தமான தேகத்தை சஞ்சரிக்கின்ற பொழுது சந்தியாது ஒளியாது. அப்படின்னா என்னது? மல வாசனை அதனை சந்திக்காம ஒளியாது, வந்தே வரும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்போ ஞானாசிரியனுடைய தீக்கை முறைமையினாலே, அதான் இங்க சொல்றார், தீக்கை முறையினாலே மலங்கள் நீங்க பெற்று. அப்போ தீக்கை நமக்கு எதுக்கு உதவியா இருக்கு? ஆணவமல மலங்கள் நீங்குவதற்கு, சஞ்சிதமும் ஆகாமியமும் நீங்குவதற்கு இல்லையா? அதுதான் 2 நமக்கு தீக்கை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தீக்கை முறையினாலே இந்த 3 மலங்களும் நீங்க பெற்ற ஆன்மா, சுத்த ஆன்மாவினிடத்து மலங்கள் நீங்க பெற்றாலும் அது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உடம்பு காரணமாக அந்த ஒரு பிறவியில இல்லையா, எஞ்சிய ஒரு பிறவியில சந்தியாது ஒளியாது. அப்படின்னா மலங்கள் நீங்கப்பட்டாலும் வாசனை அது சந்திக்காமல் இருக்காது அப்படின்னா சொல்றார். வாசனை வரும், மல வாசனை எழும்.
எவ்வளோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? வாசனை வந்தாலும் ஆனால் நமக்கு ஐந்தெழுத்து இருக்கே, அதை சொல்றாரு, ஒளியாது சந்தியாது ஒளியாது இங்கு இந்த தன்மை போல. அப்படி மல வாசனை நீங்காமல் இருக்கின்ற தன்மை போல வினையும் சாரும். அப்படி அது பற்றி வினை அந்த பெருங்காய வைத்திருக்கின்ற பாத்திரத்தில் அதனை வாசனை மங்கி மெலிதாக வீசும். அது போல அந்த பிராரத்தவனை வினையும் மங்கி மெலிதாகும். அது அந்த பிறவிக்கு மட்டும் வந்து தாக்கும். அப்படி மல வாசனை இருந்தாலும் அந்த பிராரத்த வினை இருக்குது, பிராரத்த வினை இருக்கு இல்லையா? அது நீங்கள அந்த பிராரத்த வினையை அனுபவிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த மல வாசனை தாக்குவது போல இருப்பார்கள். இவங்களுக்கு சஞ்சிதமும் கிடையாது, ஆகாமியும் கிடையாது, இருக்கக்கூடிய பிராரத்த வினையில தான். அந்த பிராரத்த வினையை அனுபவிக்கின்ற பொழுது இல்லையா, மல வாசனை தாக்கு உண்டது போல நமக்கு தோன்றும். நமக்கு இல்லை, அவர் தோன்றுவது போல இருக்கும். அதை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு அது வாசனை அளவில் இருப்பது போல இருக்கும். அந்த தன்மை போல அப்படிங்கிறாரு. அந்த தன்மை போல வினையும் சாரும். ஆனா அது ஏறு வினையா ஏறாது, ஏறுவினையா ஏறாது இல்லையா? அதனாலதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வரிசையா ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வருவார் இல்லையா? எனக்கு பொண்ணை கொடு, போகத்தை கொடுன்னு இல்லையா? ஆனா எப்போ அஞ்சைக்களத்து நாதரை பார்த்தாரோ ஏன், விட்டேன் மனை வாழ்க்கை துறந்து ஒளிந்தேன், அந்த ஒரு கணப்பொழுதுல அவங்களால ஏறிட முடியும் பெருமானை பார்த்த மாத்திரத்துல இல்லையா? அந்த காட்சி அளவுல நீங்கிடுவாங்க, அதை விட்டு விலகி போயிருவாங்க இல்லையா? உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு ஏன். ஆக அந்த வினை சார்ந்தாலும் அந்த அந்தம் ஆதிகளில் இல்லாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா வேதியாவே. அந்த புனிதனுடைய நாமத்தை வந்தவாறு உரை செய்து வந்தவாறு குருநாதரிடத்து வந்தவாறு பெற்றவிடத்து வந்தவாறுனா இது ரெண்டு பொருள் இருக்கு. வாயில என்ன வருதோ படி அப்படிங்கிறது மாதிரி இல்லை இல்லையா? அது ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல அதை சொல்லியிருக்கிறாரு. பண்ணோட எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ பாடுங்க அப்படின்ட்டாரு இல்லையா? ஆக இங்கே அப்படி சொல்லலை, வந்தவாறு குருநாதரிடத்து உபதேசமாக வந்தவாறு உரை செய் வாதியா பேதியாவே. வாதியாதுன்னா அந்த வாதனைக்கு உட்படாது, வினை தாக்காது. பேதியா பிறவிக்கு செல்லாது இல்லையா? அதை வேறுபாடாக பிறவிக்கு செல்லாது என்று அதை சொல்றார். இப்போ இந்த பஞ்சாக்கர மந்திரம் என்பது நமசிவாய என்பது நகரத்தை முதலில் வைத்து ஓதக்கூடிய மந்திரம். இது தூள பஞ்சாக்கரம். நமசிவாய என்று சொன்னால் அது தூள பஞ்சாக்கரம். இந்த பஞ்சாக்கரத்தை இது அவரவர்களினுடைய சமயசார கண்ம அனுஷ்டானங்களுக்கு இது இன்றியமையாதது. இப்ப நமசிவாயங்கிறது பொது மந்திரமா இங்க சொல்லலை, நமக்கு அதெல்லாம் உண்மை விளக்கத்துல விளக்கமா விளக்கிட்டாரு. இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? அணைந்தோர் தன்மை அடைகின்ற துரியாதீத நிலையில், சுத்த நின்மல துரியாதீதம், நின்மல துரியாதீதம் ஏன் அந்த நிலையில உள்ள இந்த பாடல் இது. அப்போ அந்த நிலையில் நமசிவாய என்பது தூள பஞ்சாக்கரம் என்று சொன்னாலும் அது முக்தியை விரும்பக்கூடிய ஆன்மாக்களுக்கு முதன்மையாக சொல்லக்கூடிய மந்திரம். ஓ சமயதீக்கையில சொல்வது உண்டுதான் இல்லையா? ஆக இதை அதை சொல்றாரு பாருங்க. அடுத்து முறைமையினாலே அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன அர்த்தம்? குருநாதர் வழி தீக்கை பெறும் முறைமையினாலே. இது சைவ அனுஷ்டானங்களை செய்பவர்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. சைவ அனுஷ்டானங்கள், சைவ அனுஷ்டானம்னா என்னது? சமய அனுஷ்டானம் ஏன் சமய தீக்கை, இந்த சமயம் உறுதிப்பாடு உடையது, இந்த சமயத்திலிருந்து நான் விலகேன் என்று சொல்லி அந்த சமய உறுதிப்பாடோடு செய்கின்ற அனுஷ்டானம், கண்மங்கள், செயல்கள் இல்லையா? வழிபாட்டு முறைகள்
ஏன் சமய தீக்கையில அதுதான் செய்கிறோம். திருநீர் அணிவதும், முறைமையாக திருநீர் அணிவதும், பெற்ற மந்திரத்தை முறைமையாக ஜெபித்தலும், இதுதான் சமய அனுஷ்டானம் சொல்லுது. ஏன் அதற்கு இந்த நேமவை முதலாக வைத்திருந்து செய்யக்கூடிய தூல பஞ்சாக்கரம் இன்றியமையாதது. தூல பஞ்சாக்கரம் அவர்களுக்கு இன்றியமையாதது. ஏன் அப்படின்னா அவர்கள் சைவ சமயத்தில் இருந்து விருப்பம் கொண்டு வருபவர்கள், விருப்பம் கொண்டு விலகாதிருக்கும் பொருட்டும் வரக்கூடிய பக்குவமுடைய ஆன்மாக்கள், அவர்களுக்கு இந்த மந்திரம் இன்றியமையாதது. ஏன்னு சொன்னா எஞ்சி இருக்கக்கூடிய நேமாவும் விளக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அது அவர்களுக்கு. ஏன் நேமாவை முன்னாடி வைத்து சொன்னாலும் அது அவர்களுக்கு அனுஷ்டானம் செய்வதற்கு இன்றியமையாதது காரணமாக அந்த மந்திரத்தின் உச்சரிப்பு காரணமாக அதுவே சூக்கும பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கான நிலைக்கு கொண்டு போய் விடும். ஏன் அதனால் அவர்களுக்கு அது இன்றியமையாதது. அதான் அப்படி சொல்றாரு. அடுத்து நகரத்தை முதலில் வைத்து சொல்லப்பட்ட மந்திரம் தூல பஞ்சாக்கரம். நகர மகரங்களை அப்படின்னா என்னது? ந ம அந்த 2 எழுத்தை இறுதியில் கடைசியில கொண்டு போய் வைத்து சிகர வகாரங்களை முதலிலும் யகாரத்தை இடையிலும் கொண்டிருப்பது. முதல்ல சீனா சிவம், வானா திருவருள், யானா ஆன்மா ஆன்மா, அடுத்து நேனா திரோதானம், மானா மலம். இந்த எழுத்துக்களினுடைய பொருளை நம்ம நல்லா நினைவுக்கு வச்சுக்கிடணும். அப்படி நினைவுல வச்சுக்கிட்டு பார்த்தாதான் இந்த 5 எழுத்தினுடைய பொருள் புரியும். ஏன் இப்போ ந மாவை இறுதியிலும், சி வாவை முதலிலும், யாவை நடுவிலும் வைத்து ஓதுகின்ற பஞ்சாக்கரம் 5 எழுத்து சூக்கும பஞ்சாக்கரம். இந்த சூக்கும பஞ்சாக்கரம் முக்தியை விரும்பக்கூடிய, சிவபெருமானுடைய திருமேனியை பூசிக்க விரும்பக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம். இப்போ முக்தித்தன்மை அடையணும்னா எது இன்றியமையாதது? பூசணை இன்றியமையாதது இல்லையா? அந்த அப்படி பூசணையில் சொல்லக்கூடிய மந்திரம் சூக்கும பஞ்சாக்கரம். சூக்கும பஞ்சாக்கரம். அதன் பிறகு சிகர வகாரம், சி வ இரண்டும் முறையே எதிர் நிறையாக நிற்க. அப்படின்னா என்ன பொருள்னா, அந்த இரு தலை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அத என்னது? இருதலை மாணிக்கம். அதெல்லாம் இல்லை, எறும்புக்கெல்லாம் போகக்கூடாது இல்லையா? இருதலை அப்படின்னா 2 பக்கமும் தலைப்பொருள், தலையாய பொருள், தலைவன் 2 பக்கம் நிற்கிறான். சிவ ய சிவய 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 சிவயன்னு சொல்லுங்க. சிவய சிவய. அப்ப எப்படி நிக்குது? ஆமா, யா நடுவுல நிக்குது. எழுதி போடுங்க, எழுதி போடுறீங்களா? ஆமா, சிவய சிவய அப்படின்னா ஏன் நடுவுல இருக்கும்? எதுக்கு நடுவுல? வாக்கும் சீக்கும், வாக்கும் சீக்கும். இந்த பஞ்சாக்கரம் முக்தியை மட்டுமே விரும்பக்கூடிய காரண பஞ்சாக்கரம். காரண பஞ்சாக்கரம். காரணம் பற்றி என்ன? காரணம் பற்றி முழுமையாக நேம நீங்குகின்ற காரணம் பற்றி. நேம முழுசும் நீங்கிடணும், வாசனை அளவுல கூட இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்வதற்கு இந்த சிவய 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 சிவய. அப்போ அந்த சீக்கும் வாக்கும் சீக்கும் வாக்கும் அதான் திருவருட்பயன்ல சொல்றாரு. உயிரானது வா சி இடை நெற்கை வழக்குங்கிறாரு. நமக்கு எது இடமா? சுவாமி நமக்கு எங்க இடம் வச்சிருக்காரு? வாக்கும் சீக்கும் இல்லையா? அப்படி போய் இல்லாம இந்த ஆன்மா என்ன செய்யுது? நேவவே பார்த்துட்டு இருக்கு, நேவையும் மாவையும் இல்லையா? நமக்கு வழக்கு என்னது? நமக்கு இயல்பு எதுவாம்? வா சி இடை நிற்க, நிற்கை வழக்குன்னு மாபதி சிவன் திருவருட்பயன்ல காட்டுறார் இல்லையா? நிற்கை. அப்போ அந்த நிலையை அடைவதற்கு இந்த காரண பஞ்சாக்கரம், இது இருதலை மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய மந்திரம். இது அதிசூக்கும 5 எழுத்து, அதிசூக்கும பஞ்சாக்கரம். தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். அடுத்ததாக இந்த காரண பஞ்சாக்கரம் ஆகிய சிகர வகார யகாரங்களுக்குள்ளே
யகாரமாகிய ஆன்மாவானது சிகாரமாகிய சிவத்தினால் சீயை சென்று அடைவதற்கு இந்த யாவினுடைய லயப்பட்டு இந்த வாவானது யாவை சீல போய் சேர்த்துரும். அப்ப இங்க யா என்ற ஒரு பொருளே இருக்காது. இருக்காதுன்னா என்ன? விளங்கி தோன்றாது. சிவைய சிவைய சிவையல யா இருக்கு. அப்போ எழுதிய போட்டுறேன், அப்பதான் விளங்கும். சிவாய சிவாயா இப்படியே இருக்கு. இப்ப யாவானது உயிர் இல்லையா? சிவைய சிவைய சிவையன்னு சொல்லிட்டே இருந்தா யா எங்க இருக்கும்? வாக்கும் சீக்கும் நடுவுல இருக்கும். அப்ப இந்த சீயானது இந்த வாவானது அதனுடைய அருட்கருணை கொண்டு இந்த யாவானது திருவருளால் லயப்படும். இப்போ ஏன் லயப்படுதுன்னா இதுக்கு சார்வதற்கு நேம இல்லை. அதனால முன்னாடி இருக்கக்கூடிய பொருள் எதுதான்? திருவருள் தான். இப்ப யாக்கு முன்னாடி என்ன இருக்கு? திருவருள் மட்டும்தான் இருக்கு இல்லையா? திருவருளால் லயப்பட்டு திருவருள் இந்த யாவை ஈர்த்து லயப்படுத்தி இந்த யாவை சீல கொண்டு போய் சேர்க்கும். சீல கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ என்ன ஆகும்? அந்த யா இருக்கின்ற இடமே நமக்கு தெரியாது. அது சீல போய் லயப்பட்டுருச்சு. அந்த லயப்படுகின்ற தொழிலை இந்த திருவருள் செய்கின்றது, வகாரம் செய்கின்றது. வகாரம் யாவை லயப்படுத்தி சீயில் சென்று சேர்த்து விடும். அப்ப நேமாவும் இருக்காது, யாவும் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய தன்மை இல்லாம இருக்கும் இல்லையா? அதனுடைய அவ்வளவுதான் அடங்கி இருக்கும். அப்படி சீக்குள்ள லயப்படுவதற்கு இந்த வகாரம் துணையாக இருக்கின்றது. திருவருளே நமக்கு தாரகம். திருவருள் தான் நமக்கு தாய் போல தாங்கக்கூடிய பொருள் இல்லையா? அது இந்த சீவ என்பது மகா காரண பஞ்சாக்கரம். சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நாக்கு பிணை தழுவிய நமச்சிவாயவே. நாக்கு மந்திரத்தோட தான் பிணைந்து கிடக்கணும். அப்படின்னா என்ன பொருள்? நாக்கும் மந்திரமும் பிரியாம இருக்கணும். வாயை திறந்தாலும் என்னதான் வரணும்? மந்திரம் மட்டும்தான் வரணும். ஏன் ஆக அது மகாகாரண பஞ்சாக்கரம். அந்த மகாகாரண பஞ்சாக்கரமாகிய வகாரம் சிகாரம் இரண்டினையும் அது அந்த வகாரமாகிய அருள் தன்னிடத்து லயப்படுத்தி அடக்கி கொண்டு சிகாரமாகிய பதி அந்த 5 எழுத்து மாத்திரமாக நிற்கும். இப்போ இந்த வகாரம் என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல யகாரத்தை லயப்படுத்துச்சு இல்லையா? லயப்படுத்தின உடனே அந்த யகாரம் சீக்குள்ள போயிருச்சு. சீக்குள்ள போன உடனே இந்த திருவருள் என்ன செய்யுமா? அதுவும் தனக்குள் அடங்கிரும். ஏன்னா இதுக்கு வேற வேலை இல்லை. அதுக்குரிய கருணையே என்னதான்? உயிர்களை சிவமாம் தன்மையாக்கக்கூடிய அந்த ஒரு கருணைக்கு தான் அந்த வகாரம் இருக்கு. இப்போ யாவும் அடங்கிருச்சு. அப்புறம் திருவருளுக்கு என்ன அங்க வேலை இல்லையா? உடனே அந்த திருவருளும் அந்த வகாரமும் சிகாரத்தில் அடங்கும். அப்போ இருக்கக்கூடிய மந்திரம் சி அது மட்டும்தான் இருக்கும். இப்ப ஓரெழுத்து இருந்தாலும் அது என்ன எழுத்து தான்? 5 எழுத்தே. எல்லாம் அதற்குள்ள ஒடுங்கிருச்சு. நேம அறவே நீங்கிருச்சு இல்லையா? நேம அறவே நீங்கிருச்சு. அப்ப எஞ்சி இருக்கக்கூடியது ஆன்மா மட்டும்தான். அது திருவருளும் சிவத்தோடும் நிக்குது. அப்படி நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றக்கூடிய பொருள் என்ற ஒன்று இல்லாத காரணத்தினால் இந்த வகாரம் யகாரத்தை ஈர்த்து
சிகாரத்துக்குள்ள சென்று சேர்த்து விடும். அப்படி சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வகாரம் தானும் அதனுள் ஒடுங்கிவிடும். அப்ப சி மட்டுமே இருக்கும், சிவபெருமான் மட்டும் சி மட்டும் இருக்கும். அது அது நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த நிலை. அதை இங்க நமக்கு 5 எழுத்து மந்திரத்துல சொல்றாரு. அது மகாமனு. அது என்னது? மகாமனு. சி மட்டும் இருக்கிற அந்த ஒரு எழுத்து 5 எழுத்து, அது என்னது? மகாமனு என்று அதை சொல்றாங்க இல்லையா. இப்படி இந்த ஆதி அந்தம் இல்லாத இந்த 5 எழுத்து, ஆதியும் இல்லாதது அந்தமும் இல்லாதது, மகா வாக்கியம். மகா வாக்கியம்னு சொல்றது ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு. எங்க படிச்சிருக்கிறோம்? சிறப்பு பாயிரத்துல. ஈண்டிய பெரும்பெயர் கடவுள் அப்படின்னா அது அங்க மகா வாக்கியம். இந்த 5 எழுத்து என்பது மகா வாக்கியம். ஏனென்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனாதி. எனவே இந்த மந்திரமும் அனாதி. 5 இப்ப சி என்றும் உள்ள பொருளா? ஆமா, உள்ள பொருள். வா என்றும் உள்ள பொருளா? உள்ள பொருள். யா என்றும் உள்ள பொருளா? உள்ள பொருள் இல்லையா. திரோதானம் மலம். இந்த எழுத்துக்களுக்கான பொருள்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத காரணத்தினாலே இந்த 5 எழுத்து மந்திரம் அனாதி. அழிக்க முடியாத எழுத்து. அழிக்க முடியாத எழுத்து. சில எழுத்துக்களை அழிச்சிடலாம், அழிச்சுனா இல்லாமலே போயிடுது. நம்ம தமிழ்ல பழைய வேற எழுத்துக்கள்லாம் இப்போ இல்லை, நிறைய எழுத்துக்கள் இல்லை. அன்னைக்கு கூட ஒரு நாள் ஐயா சொன்னாங்க, எண்கள்லாம் தமிழ்ல இருந்ததே, இப்போ அதெல்லாம் இல்லையாண்ணா. யாருக்கு தெரியும்? நீங்க பழைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த புத்தக நம்பர்லாம் தமிழ் எழுத்துக்கள்ல தான் இருக்கும் இல்லையா. பழைய எழுத்துக்கள் இல்லாமலே போயிடுச்சு. இந்த நான் இப்படி போடுறது, இப்போ போடுறது வேற, அப்படி போகுது. அப்படி அழிந்தும் இல்லாமலும் கூட போயிடுது. ஆனால் இந்த எழுத்துக்களுக்கு அழிவில்லை. இது மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம்னா என்னது? ஆப்த அப்படின்னா நம்பத்தக்கன்னு பொருள். நம்பத்தக்க வாக்கியம். இந்த 5 எழுத்து, இந்த 5 எழுத்து என்பது அனாதி. ஏன் மந்திரம்னு சொன்னாலே 5 எழுத்து மந்திரம் தான், இதை தவிர்த்து மந்திரமே இல்லை. ஏன் பொருள் அழியாது, எனவே மந்திரமும் அழியாது. இதில் இருக்க பொருளுக்கு அழிவில்லை, எனவே மந்திரமும் அழியாது. ஏன் அப்படின்னு அதை சொல்றாங்க. ஆக இந்த மல மாயை கண்மங்களாகிய பந்தங்கள் நீங்கி, அந்த எத்தனாவது பாட்டு? 90. பந்தமானவை அவை அறுத்து பௌதிகம் உழலும். அந்த பாடு. மலமாயை கண்மங்களாகிய பந்தங்கள் நீங்கி பிராரத்த வினைக்கு ஈடாக இந்த ஆன்மா சஞ்சரிக்கின்ற பொழுது மல வாசனை தாக்காது ஒழியாது. அது பற்றி இந்த பிராரத்த வினையும் மெலிதாய் வந்து தாக்கும். அந்த வினை அதற்கு சஞ்சிதமும் ஆகாமியமும் கிடையாது. அந்த பிராரத்த வினை அனுபவிக்கின்ற பொழுது மல வாசனை வந்து தாக்கும். அப்படி தாக்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஞானாசிரியர்களினுடைய உபதேசத்தின்படி பஞ்சாக்கரத்தை உச்சரிப்பவர்கள். எனவே அப்படி அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரிப்பதனால் அந்த மல வாசனையும் தாக்காது ஒழிவார்கள். ஏன் ஒரு கால் வாசனை வந்து தாக்கினாலும் பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் தாக்குகின்ற மல வாசனையிலிருந்து நீங்க பெறுவர் என்று அதை வைக்கிறார். அந்த அவர்கள் நிற்கின்ற அப்படி பஞ்சாக்கரத்தை ஓதி நிற்கின்ற பொழுது அருளே அவர்களுக்கு காப்பாக அமையும் என்று அதை சொல்றார். ஏன் அடுத்து அது உச்சரிக்கின்ற முறை. இப்படி பஞ்சாக்கரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால், உரை செய்வாரைன்னு வைக்கிறார் அந்த பாட்டுல. உரை செய்வாரை வாதியா பேதியாவே. அப்போ உரை செய்தல் என்பது 3ஆக இங்க சொல்லப்படுகின்றது. மானதம், மந்தம், உரை. அவற்றுள் இல்லையா. இப்போ உரைன்னு இங்க சொன்னது, இப்ப என்ன நிலையில இருக்க ஆன்மா பார்த்தோம்? சுத்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். எனவே அவர்கள் இந்த முறைமைப்படி இல்லாம, மந்தம், மானதம், உரை அப்படி இல்லாம சுத்தமானத உரை. இங்க சொல்லப்பட்ட உரை என்பது சுத்தமானதம். சுத்தமானதம்னா என்னது? அப்படி உரை செய்வார்கள். சுத்தமானதம் அப்படின்னா
கணிக்கிறது. அப்படியே நம்மளை மாதிரி மந்திரம் ஜெபிக்கிறதுலாம் இல்லை. அவர்கள் அதீத நிலை. அவர்களுடைய எண்ணத்துல எப்போதும் என்ன இருக்கும்? நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அந்த பிராரத்த வினையில ஓரளவு ஓரொருகால் அவர்கள் அயர்ந்தாலும் சொல்லுவதில் அயர மாட்டாங்க இல்லையா? அப்படி இந்த அவர்களுடைய உரை சுத்தமானதம் இல்லையா? மந்தம் மானதம் உரையெல்லாம் அந்த நிர்மல துரியாதீதத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு தான். இந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு சுத்தமானதம் பொருளளவில் அவர்கள் இருப்பாங்க இல்லையா? பூசையெல்லாம் அவர்கள் எந்நேரம் பூசை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அகப்பூசை அவர்களுக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பெருமானை அன்றி வேற ஒன்றையும் சிந்திக்காதவர்கள் இல்லையா? அதான் சுத்தமானதம். அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தின் பொருளை கேட்பதற்கு உரியவர்கள் யார் அப்படின்னு அதை வைக்கிறார். திரு ஐந்தெழுத்து எழுத்து 5 அந்த திரோதம் ஆசு அருள் சிவம் சூழ் தர நடுகின்றது ஒன்றாம் தன்மையின் ஒன்றாம் தன்மையாகி வரும். ஒன்றாம் தன்மையாகி வரும். அங்க என்ன போட்டிருக்கு? மா ந. அதை பிரிச்சுக்கிடணும். ம நன்னு இருக்குல்ல, மா ந. அது 5 எழுத்துல உள்ள மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களை தான் சொல்றாரு. ம ந மிகுதியாலே வா சீயில் ஆசை இன்றி கருவழி சுழலுமாறும் காதலர்க்கு ஓதலாமே. இப்ப இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தில் திரோதமும் மலமும் ஒரு புறமாகவும், இப்ப சூக்கும பஞ்சாக்கரம்ங்கிறது எது? சிவாய நம. சிவாய நம என்ற எழுத்துல ய நடுவுல இருக்கு, நேம ஒரு பக்கம் இருக்கு, சீவ இன்னொரு பக்கம் இருக்கு. அப்படி இருக்கின்ற நிலையில் அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தில் திரோதமும் மலமும் ஒரு புறம் இருக்க, நேவும் மாவும் ஒரு புறம் இருக்க, அருளும் சிவமும் மற்றொரு புறம் இருக்கு. அப்ப நடுவுல இருக்கு இல்லையா? எனவே சூழ்ந்து நிற்க, அதான் சூழ் தர. சிவம் சூழங்கிறாரு. சீவ சூழ, சிவம் சூழன் இருக்கு. அது சிவம் சூழ இல்லை, சீவ சூழ தர நடு நின்ற. சீவாவும் நேமாவும் நிற்க, சூழ நிற்க, நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, இவற்றின் நடுவே நிற்கின்ற அந்த ஆன்மா, அப்படி நடுவே இருக்கின்ற காரணத்தினால், நடுவாக இருக்கின்ற காரணத்தினால் மல திரோதங்களில் மயக்கம் மிகுதியாக, அப்படி நடுவுல இருக்கின்ற பொழுது என்ன ஆகுமா? ஒருவேளை நேம மயக்கத்திலையும் கிடக்கலாம், இல்லைன்னா சீவ இடத்து ஏற்பட்ட மயக்கத்திலையும் இருக்கலாம். இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா அது எங்க நிக்குது? நடுவா நிக்குது இல்லையா? அப்படி நேம மயக்கத்துல போனா இந்த மந்திரம் அவங்களுக்கு இல்லை இல்லையா? அந்த ஆன்மாவானது எப்பொழுது நேம நமக்கு வேண்டாம், தத்துவ சுத்தி அடைந்து இந்த நேமாவை நீக்கி, எப்பா போதும்டா சாமி இந்த வாழ்க்கை, எப்படியாவது இந்த பிறவியில இல்லையா நமக்கு முன்னாடி இருக்கிற பொருள் சிவம் சிவம்ங்கிறாங்களே, ஏன் சிவம்ங்கிறாங்க, நம்ம எடுத்து சுமக்கிற பொருளுங்கிறாங்க, கருணை உள்ளவன் பிறவிதோர் நமக்கு ஆவல் காத்துட்டு இருக்கிறான்றாங்க. அவனை கொஞ்சம் பார்ப்போமே. உலக அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சாச்சு இல்லையா? என்ன அனுபவம் இருக்க போகுது? என்ன அனுபவம் மீண்டும் மீண்டும் வருது? ஒரே அனுபவம் தான் மீண்டும் மீண்டும் வருது. எல்லா உயிருக்கும் அதே அனுபவம் தான். சாப்பிட வேண்டியது, உறங்க வேண்டியது, உண்டு உறங்க உடுத்த, அந்த 3க்கு தான் மீண்டும் மீண்டும் மீண்டும். எத்தனை பேர் எடுத்தாலும் மனுஷரா பிறந்தா இதை தான் அனுபவிச்சுட்டு கிடக்கும். இதை விட புதுசா ஏதாவது வருதா? வராது. ஒரு 3-4 கண்ணை கொடுத்து பாருன்னா பார்க்க வைக்கிறார் சுவாமி இல்லையா? ஒரு 2 மூக்கை கொடுத்து இல்லையா, நீ அதீத நல்வினை செய்திருக்கின்றாய்,
உனக்கு 2 வாய் வைக்கிறேன், நல்லா சாப்பிட்டு வா. அப்படியா அனுபவிக்க போறோம்? கிடையவே கிடையாது இல்லையா? அரைச்ச மாவத்தான் அரைச்சிட்டு கிடக்கும் பிறவி தோறும். அதுதானே மேசிலோமா, என்னது இல்லையா? ஐயோ, ஒரே அனுபவம் தான். இந்த புலன்கள் வழி வருகின்ற அனுபவத்தை தான் அனுபவிக்கிறோம். இது எவ்வளோ நாள் இதையே அனுபவிக்கிறது இல்லையா? இந்த புலன்கள் வாயிலாக வருகின்ற விடயங்கள் தானே. இதை தவிர வேற ஏதாவது வருதா? வரவே வராது இல்லையா? அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த நடுவுல நிக்கிற யகாரமானது இதுக்குதான் இந்த கயிறு மேல நிக்கிற நிலை. ஏன்? ஆமா, அதேதான். இங்கிட்டு உழவா இங்கிட்டு உழவா அந்த நிலையில தான் அந்த யகாரம் இருக்கு. அப்போ அப்படி நிற்கின்ற உறுதியாக பற்றாத நிலையில் இருக்கின்ற அந்த ஆன்மாவிடத்து நேம மிகுதியா போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்படியே அங்கிட்டு போயிரும். நேமா அப்புறம் முன்னாடி வந்துடும், சீவா பின்னாடி வந்துடும். இப்ப இது மிகுதி ஆயிடுச்சுன்னா இந்த திருவருள் அதை நீக்கிரும். 2 இடத்துலயும் திருவருள் தான் நிக்குது. திரோதானம், திருவருள் இல்லையா? இது மலத்தோட போய் சேரணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா இது திரோதானமா நிற்கும். இது சிவத்தோட சென்று ஆசைப்படணும்னு நினைச்சுன்னா வகாரம் சிவத்துல சேர்ப்பதற்கு அருள் சக்தியாக மாறிடும். இவ்வளவுதான். ஆக 2க்கும் நடுவுல தான் இருக்கிறோம். திரோதான சக்திக்கும் அவ தாங்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறா அம்மை இல்லையா? நாம தான் நீ திரோதானமா இருக்க போறியா இல்ல அருளா இருக்க போறியான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லயே கிடக்குறோம். மாவை பார்த்தோம்னா அம்மா இப்படி வந்து நின்றுவா, சீய பார்த்தோம்னா அதுக்கும் இங்கிட்டு வந்து நின்றுவா, அருள் சக்தி ஆயிரும். ஏன்? அப்படி இருக்கின்ற நிலையில் அந்த நடுவாக நிற்கின்ற நிலையில் அதனுடைய காதல், அதனுடைய விருப்பம் சீயை அடைவதாக இருந்தால், அதனுடைய விருப்பம் சீக்கு லயப்படுவதாக இருந்தால் அந்த வகாரம் நகாரத்தை நீக்கிவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை ஓதலாம். அவர்களுக்கு தான் அந்த உரிமை. மீண்டும் மீண்டும் அப்ப நம சிவாயங்கிற சொல்றதை விட சிவாய நமன்னு சொன்னோம்னா இந்த நம மீது உள்ள விருப்பம் நீங்கிச்சுன்னா நமக்கு இந்த திரோதானம் ஆட்டோமேட்டிக்கா அருள் சக்தியா மாறிடும். அது கொண்டு போய் சீல சேர்க்கறதுக்கு அடுத்த மந்திரத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்போ வேணுமா வேண்டாமான்னு நடுவில் நிற்கிறோம். அடுத்த கட்டம் என்னவாயிரும்? நம்ம இதை சிவத்தை நோக்கினோம், சிவத்தின் மீது சிவகாமின்னா அதுதான் சிவத்தை காமிக்க கூடியவள் இல்லையா? காமத்தை நீக்கக்கூடியவள். நேமாவை நீக்கி சீவால கொண்டு போய் சேர்க்கிறவள் தான் சிவகாமி. அதனாலதான் சிவகாமி. அவள் காமிக்கிறதுக்கு தயாரா இருக்கா, அவதான் காட்டணும் இல்லையா? சுவாமி நேரடியா இப்ப காட்ட மாட்டார், அம்மையின் வாயிலாக. அதனால இந்த காத்து கொண்டு இருக்குதான் இந்த ஆன்மா விருப்பத்துக்கு ஏற்றவாறு. அதுல கூட கருணை பாருங்க. நீ அங்க போறியா, சரி போ, இங்கிட்டு வா, இந்த ஆசை இந்த சீயை விருப்பமுடையவர்களுக்கு வேகமா செயல்படும். அந்த இச்சை தாங்க நம்ம போய் வைக்கணும். இச்சையை வச்சிட்டோம்னா திரோதானம் அருளாக மாறிடும். ஏன்? அப்படிப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை ஓதுவதற்கு உரிமை உடையவர்கள், தகுதி உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை ஓதலாம் என்று இந்த பாட்டை வைக்கின்றார். அடுத்தது பாருங்க, ஆசுரு திரோதம். ஆசு உரு திரோதம், ஆனமளோடு கூடி இருக்கின்ற அந்த திரோதம் மேவாது அகலும். அந்த கருணையினால அந்த சீவை காதலிப்பவர்களுக்கு, சிவத்தை காதலிப்பவர்களுக்கு, விருப்பமுடையவர்களுக்கு இந்த திரோதானம் மேவாதபடிக்கு அகலும். நேம என்னவாயிரும்? விட்டு நீங்கிரும் இல்லையா? அகலும். அது மேவாது அகலும். சீவ முன்னாக ஓசைகள் அதனில்
மேல் ஒளிந்து அருள் ஓங்கும் மீள. மீளங்கிறது இங்க மீள்வதில்லை, பின்பு இல்லையா? பின்பு வா சீயை அருளும். வாவானது சீயை அருளும். அப்பொழுது மாயங்கிறது எழுத்து, சொல்லு இல்ல. அத நடுவுல ஒரு கோடு போட்டாதான் உங்களுக்கு விளங்கும். மானா மகத்தான இல்லையா? மாமலை பெரிய மகத்தான. யகாரம் அந்த உயிரானது. நன்றி நன்றி. மற்று அது பற்றா. உற்று அங்கு ஈசனில் ஏகும். ஈசனில் ஏகமாகும். இது திரு ஐந்தெழுத்தின் ஈடே. இதுல ஆணவமலமும் ஆசுரு திரோதம் அப்படின்னா ஆணவமலமும் திரோதமும் நீங்கும் பொருட்டு சூக்கும பஞ்சாக்கரத்தை செபிக்க வேண்டும். இது ஒரு பாடம் இல்லையா? சமய தீக்கையில நமக்கு தூள பஞ்சாக்கரம் சொல்றாங்க, சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கையில சொல்றாங்க மந்திரமா. அப்படி விசேட தீக்கம் வாங்கியவர்கள் இந்த மந்திரத்தை எதற்காக உச்சரிக்க வேண்டுமா? நீங்கும் பொருட்டு இல்லையா? நம்ம வாங்கிட்டோம் பூசை இல்லையா? ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? இந்த ஆசையை திரோதானத்தின் மேல வைக்கக்கூடாதுங்கிறாரு. நம்ம மந்திரத்தை சொல்லுவதே எதுக்கு தானா? சீயை முன்னிறுத்தி சொன்னாலே நேமாவை நீக்கணுங்கிற காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இதை உச்சரிக்கணுங்கிறார் இல்லையா? நேமாவை நீக்குதல் பொருட்டு ஆசுரு திரோதம் மேவாமல் அகலும் பொருட்டு சீவ முன்னாக ஓசைகள்னா அதை உணர்ந்து நீங்கள் சொல்லுவீர்களாக அப்படின்னா சொல்றார். ஜபிக்க வேண்டும். அங்கனம் ஜபித்தால் திரோதான சக்தி. அப்படி ஜபிக்க சீயை முன்னாடி வைத்து செபிக்க. இப்போ ஒரு பெரியவருடைய பெருந்தகைகளோட இருக்கிறோன்னு வைங்க, அந்த வேற நமக்கு குற்றத்தை செய்பவர்கள் அல்லது நமக்கு வேண்டாதனை செய்பவர்கள்லாம் பக்கத்துல வரமாட்டாங்க. அப்படித்தானே? இவங்களாம் அந்த எப்படி ஆளுக, அவங்களாம் அவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? அணுகி பழகுவதற்கு பயப்படுவாங்க. அதுபோல சீயை நம்ம சார்ந்தே இருந்தோமையானால் பிற அந்த நேம பொருந்தாது. திரோதானம் என்ன செய்யாது? பொருந்தாது. அந்த திரோதான சக்தி மலத்தை நீக்கி அருட்சக்தியாய் மாறி நின்று பிரகாசிக்கும். நேம நீங்கினாவே அந்த ஆன்மா என்னதுதான்? பிரகாசிக்கும். அப்போ பிரகாசிக்க வேண்டிய உரிமையுடைய ஆன்மா இந்த நேமாவால ஒளி மங்கி போய் கிடக்குது. அப்படிதானம்மா? ஆமா ஆமா. அப்படி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நாம சிவமேன்னு இருந்தோம்னா அந்த சக்தி அருட்சக்தியா மாறி என்ன செய்யுமா? பின்பு நேமாவை விளக்க வேண்டும் என்ற ஆசைப்படணுமா? போதும், இந்த மலங்கள்ல இருந்து அது ஜடம் தானே, அதோட கண்ட்ரோல்க்கா நம்ம போய் இருக்கிறது. ஆணவமலம் ஜடம், கண்மம் ஜடம், மாயை ஜடம், மாயான உடம்பு அது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கணம் சிந்திக்கிறோமா? சார், ஜட பொருள்களின் ஆணைக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே போய்கிட்டு இருக்கிறோம். அது வேண்டாம் பெருமானே, நீ இந்த திருவருளே முன்னிறுத்து. முன் புகுவார் பின் புகுவார். பின்னாடி போகணும்னு ஆசைப்படணும். திருவருளுக்கு பின்னாடி நாங்க ஆசைதாங்க படுறோம், ஆனா என்னன்னு தான் எங்களுக்கு புரியப்பட மாட்டேங்குது. அப்படிதானே? அது எப்போதும் அவன் கருணையை நினைத்து கொண்டு இருப்பது, வேற ஒண்ணுமே இல்லை. அவன் கருணையை மட்டும் நினைக்கணும். எப்படிப்பட்ட கருணை இல்லையா? அந்த கருணையை மட்டும் நினைத்தாலே இது நீங்கிரும். அததான் இங்க சொல்ற. அப்படி அந்த அருட்சக்தியாய் மாறி நின்று பிரகாசிக்கும். பின்பு ஆன்மா அந்த அருளே தாரகமாக
அதனில் அடங்கி அதனில் அடங்கி கொஞ்சம் பயிற்சி காரணமாக ந மவை விட்டு நீங்க வேண்டும் என்று நினைந்தாலே அந்த வா துணை புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பற்றக்கூடிய பொருள் வேற இல்லை. எனவே அந்த சக்தி அருட்சக்தியாக மாறி திருவருளுக்குள்ள அடங்கி இருக்கின்ற நிலையவே கொண்டு வந்து கொடுத்துரும் தாரகமாக. அதுவே சிவத்தோடு ஏகமாகும். ஏகமாகும். இதுதான் இந்த பஞ்சாக்கரத்தினுடைய மகிமை என்று அதை நமக்கு காட்டுகின்றார். இந்த மந்திரம் என்ன மந்திரம்? இது சிகர மருந்து வாழ்வது சிவஞானம். இது அருணகிரியார் சொல்றார். சிதறி அலைந்து போவது செயல் ஆசை, சிகர மருந்து வாழ்வாவது சிவஞானம். இந்த சீயை வாழ்வாக கொண்டு வாழ்ந்தோமேயானால் அது சிகரத்தில் கொண்டு போய் வைக்கும் இல்லையா? அது சிதறி போவது செயல் ஆசை. அந்த ஆன்மாவிடத்து இருக்கக்கூடிய செயலும் இச்சையும், ஆசை, அறிவு, இச்சை, செயல் இல்லையா? அந்த அறிவு திருவருளே தாரகமாக இருக்கின்ற பொழுது செயலும் இச்சையும் அதில் அடங்கி போயிரும், திருவருளுக்குள்ள அடங்கி போயிரும். மகர நெருங்க வீழ்வது மக மாயை. அந்த மகரம் மாயை எல்லாமே எப்படி ஆயிருமா? வீழ்வது உறுதி, வீழ்ந்து அழிந்து போய்விடும். மருவி நினைந்திடா அருள் புரிவாயே. அதை திரும்ப நினைக்காதபடிக்கு எனக்கு அருள் புரிவாயாக முருகா அப்படின்னு அதை சொல்றார். அந்த திருமந்திரத்துல ஒரு பாடல்ல நாயோட்டு மந்திரம் நான்மறை நால் வேதம் நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம். இந்த நாயோட்டு மந்திரம் தான் சி என்கின்ற எழுத்து. அதை நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுவார்கள். அது என்னதான்? நாதன் இருப்பிடம். அந்த சி என்னதான்? நாதன் இருப்பிடம். நாயோட்டு மந்திரம் நாதாந்தமாம் சோதி. அது ஜோதி பொருள். நாத அந்தம், நாதத்திற்கு அந்தம். அந்த தத்துவங்களுக்கெல்லாம் முடிந்த கடந்த பொருள். அது ஜோதி பொருள், ஒளி பொருள். நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே இல்லையா? நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே என்று அதை திருமூலர் திருமந்திரத்துல அதை சொல்றார். இந்த மந்திரத்தினுடைய பொருள் சீனா சிவம்னு தெரியுது நமக்கு இல்லையா? ஆனா அவன் இருக்கின்ற இடம் அது எப்பேற்பட்ட இடம், சுத்த இடம் என்று நாம் அறியோமே என்று திருமூலர் சொல்றாரு. ஏன் அவரே அப்படி சொல்றாருன்னா இல்லையா? அது இப்போ ஐந்தெழுத்தில் தசகாரியம், ஐந்தெழுத்தில் தசகாரியம். இதை கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க, அப்பனா உங்களுக்கு அது விளங்கும். இது கண்டிப்பா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இல்ல இல்ல நம்ம மடத்துல இல்ல, வேற எங்க எப்படியோ எனக்கு தெரியாது. ஓ இல்ல, அதுதான் நம்ம மடத்துல இல்ல. அது எப்படின்னு தெரியல எனக்கு. இதுலே சொல்றாருல சமய அனுஷ்டானங்களுக்கு தூள பஞ்சாக்கரம் உமாபதி சிவமே சொல்றாரு. உமாபதி சிவம் வழியா தானே நம்ம வருது. திருவாவடுதுறை அது கைலாய பரம்பரை தானே. நீங்க அதுலயே சொல்றீங்களா? திருவாவடுதுறையிலே நமக்கு அது இல்லை. முறைன்னா முறைதான். ஏன்னா உமாபதி ஞானமான நடராஜ பெருமான் வச்சுல பூசணை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மடத்துல. சரி, எனவே மந்திரத்தை சிவஞான சுவாமிகள் இந்த நம்முடைய ஐயா எங்க இருக்காங்க தச காரியம் நான் அணைந்தோர் தன்மை மட்டும் இருக்கியா? இப்ப 93 வந்திருக்கிறோம். இந்த ஐந்தெழுத்தில் தச காரியத்தை முடிச்சுட்டு இங்கிட்டு போயிடுவோம். ஐந்தெழுத்தில் தசகாரியம். ஐந்தெழுத்தில் நம்ம நேற்று எதுல பார்த்தோம்? அவத்தையில பார்த்தோம். திருவிழாவில் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா வீட்டில் இருக்கும்போது சிவஞான போதத்தில் தசகாரியம், சித்தியாரில் தசகாரியம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சின்னதா எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஏனென்று சொன்னால் சிவஞான போதத்துல 9ஐ 2ஆக காட்டுகின்றார்.
பாச நீக்கமும் சிவப்பேரும். பாச நீக்கமும் சிவப்பேரும். அதுல முதல்ல சொல்லப்பட்ட அந்த முதல் 6 தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, இந்த 6ம் பாச நீக்கம். சிவ தரிசனம், சிவபோகம், சிவயோகம், சிவபோகம், இந்த 3ம் சிவப்பேரு என்று 2ஆக்கி காட்டுறார். இப்ப 9ஐ 2ஆக்குவதும் 9ஐ 3ஆக்குவதும் என்பது அதை தள்ளிட்டு இல்லை, அதனுள் அடக்கி. ஆமா, இப்ப நம்ம பார்த்தோம்ல 9ஐ ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று 3ஆக உமாபதி சிவப்பிரகாசத்துல காட்டுறார். ஏன் இப்ப சிவஞான போதத்துல 2ஆகவும் சிவப்பிரகாசத்துல 3ஆகவும் இந்த தசகாரியத்தை காட்டுகிறார்கள். இப்போ 5 எழுத்துல நாம பார்க்க போறோம். இது எழுதிக்கோங்க. யகாரம் வகாரமான பின், யகாரம் வகாரமான பின், இல்லை எழுத்தா கூட அப்படியே சும்மா ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டில் போய் விரிவா எழுதிக்கோங்க. அந்த திருவருளால் இந்த யகாரம் அறிகின்றது இல்லையா? யகாரம் வகாரமான பிறகு வகாரமாகவே அறிகின்றது. அந்த நிலையில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி 3ம் நிகழுது. எப்போ? திருவருளே தாரகமாக கொண்டு அறிகின்ற நிலையில் இந்த 3ம் ஆயிரும். தத்துவ ரூபமும் ஆயிரும், தரிசனம் சுத்தி 3ம் ஆயிரும். ஏன்? அடுத்து யகாரம் நகாரத்தின் நீங்கி, நகார அந்த பாச எழுத்துக்களை நீங்கி, இந்த இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த யகாரம் சீயை நோக்குகின்ற பொழுது, சீயை நோக்குகின்ற பொழுது ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். இப்போ சீயை தரிசிக்கும் பொழுது தன்னை தரிசிக்கின்றது, அதுதான் ரூபம், ஆன்ம ரூபம். அதே யகாரம் இப்போ என்ன ஆயிடுச்சு? தத்துவ சுத்தி ஆயிடுச்சு, ஆன்ம ரூபமும் ஆயிடுச்சு இல்லையா? 3 1 4 போயிடுச்சு. 4 எழுதிட்டீங்க இல்லையா? அடுத்து யகாரம் சிவஞானத்தால் சிவஞானத்தினால் தன்னை தன்னை நான் உணர்ந்தேன். இப்ப சிவத்தை பார்த்த மாத்திரத்துல அது என்ன நினைக்குது? நான் உணர்ந்தேன், சிவத்தை நான் உணர்ந்தேன் என்று நினைப்பது ஆன்ம தரிசனம். முதல்ல ஆன்ம ரூபம், அது அந்த நகாரத்தை நீங்கிய வழி நிகழ்ந்தது. அப்படி சிவத்தை தரிசித்த வழி நான் உணர்ந்தேன் என்று நினைப்பது ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம். அடுத்து அந்த வகாரம் யகாரத்திற்கு இப்போ என்ன செய்யும்? இந்த வகாரம் யகாரத்திற்கு இந்த சுத்தி தத்துவம் முழுக்க நம்ம ஏற்கனவே முதல்ல எழுதிட்டோம். 3 சுத்தி ஆயிடுச்சு, தத்துவ சுத்தி வரைக்கும் வந்துருச்சு. தத்துவ சுத்தி ரூப தரிசனத்தோடு இப்ப ஆன்ம ரூபமும் ஆயிடுச்சு, ஆன்ம தரிசனமும் ஆயிடுச்சு. அப்ப அதோடு மட்டும் அமையாமல் அந்த வகாரம் தன்னை காட்டி நிற்கும், தன்னை காட்டி நிற்கும். அது சிவரூபம். அது என்னது? சிவரூபம். இது விளங்குதா? அந்த திருவருள் யகாரத்திற்கு இந்த 3 தத்துவ சுத்தி, தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம் 3 ஆகி ஆன்ம ரூபமும் ஆன்ம தரிசனமும் ஆயிடுச்சு. ஆகிய நிலையில் அதே வகாரம் சிவரூபமா ஆகுது. அப்ப திருவருளே குருவா வருது, அது சிவரூபம். அந்த நிலையில் அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகும்? ஆன்ம சுத்தி. குருவருள் வந்த பிறகு அங்கு நிகழ்வது ஆன்ம சுத்தி. சிவரூபம்னாவே குருவருள் தான். இதுவரைக்கும் இருந்த வகாரம் சிவரூபமாகின்றது. திருவருள் தான் குருவருள் ஆகும். ஏன்? திருவருள்
எந்த நிலைக்கு வரும்? குருவாக வருவது சிவரூபம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏன் தசகாரியத்துல. அப்படி அந்த சிவரூபம் ஆன பிறகு, காட்டிய பிறகு, குருவாய் வந்து காட்டிய பிறகு அந்த யகாரத்தை வகாரமா ஆக்கிரும், திருவருளாகவே ஆக்கும். எது? சிவரூபம். அது ஆன்ம சுத்தி. விளங்குதா? இது ஆன்ம சுத்தி. குருவருள் வந்த பிறகு அந்த திருவருள் இந்த யகாரத்தை திருவருளாகவே ஆக்குவது ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி. அப்ப ஆன்ம சுத்தி நிகழ்ந்துருச்சு. இப்ப எஞ்சியது என்ன இருக்கு? சிவயோகமும் சிவபோகமும். அவ்வளவுதான். அது அந்த வகாரமாய் நின்ற ஆன்மா சிகாரத்தோடு சேர்ந்து அந்த வகாரத்தையும் மறந்து நிற்கும். அந்த வகாரம் யகாரத்தை சி ஆக்கிரும். இப்ப பார்த்தோம்ல, சீக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறோம்னு. அப்படி சேர்த்த பிறகு அந்த யாவானது வகாரத்தையும் மறந்து நிற்கும். அது ஆன்ம லாபம், சிவபோகம். சிவபோகம். சீக்கு சென்ற நிலையில வகாரத்தையும் மறந்துருமா. ஏன்? அதுதான் அருள் தான். மறக்கும் அப்படின்னா சீலே நிற்கும், திருவருளாகவே நின்றோம். அவ்வளவுதான். இப்போ கடல்ல இருக்கிற உப்பு உப்புன்னு தனியா தெரியுதா? அதுதான். ஏமா நம்ம சேர்க்குதுன்னா இந்த இங்க இருக்கிற பொருளை இப்படி போய் வைக்கிறது இல்லை அப்படின்னாதான் நமக்கு அந்த எண்ணம் வருது. நீங்க சேர்க்கறதுன்னா இங்க இருந்து கீழே கொண்டு போய் உங்களை கீழே சேர்த்து சாப்பாடெல்லாம் போடுறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? கீழே இருந்து மேலே கொண்டு வந்து சேர்க்கிறோம்னு. சேர்த்து மறக்கும் அப்படின்னா சீலே அழுந்தி நிற்கும். அதுதான் அழுந்தி நிற்கும், அழுந்திரும். அவ்வளவுதான். அழுந்திரும்னா இது ஒரு வேறு பொருள் ஆகவே இருக்காது. வேறு பொருள்னு நினைச்சாதானே மறக்கிறதுக்கு. நம்ம மறக்கும் அப்படின்னா இதுக்கு மறக்கிறது இல்லை, அப்படி பொருள் இல்லை. இதுல அழுந்துறதுனால இது அதுக்கு தாரகமா தான் நிற்கும். எப்படி சொல்றது? வராது, வராது. சிவத்திலே சிவம் வேற அருள் வேறன்னு பிரிஞ்சு நிக்காம அது ஒரே மாதிரி ஆயிரும். அருளாவே இது ஆயிரும். உப்பளத்தில் இட்ட கல் போல. இப்போ உப்பளம், உப்பு இருக்கு, உப்பளம் இருக்கு. உப்பளம் தெரியுமா? தெரியும், தெரியும். யாருக்கிட்ட? அதுல ஏதாவது ஒரு பொருளை போட்டோம்னா உப்பாவே ஆயிரும். அது அந்த பொருள் தனித்து தோன்றாது. அது போல, அது போல எல்லாம் சொல்லத்தான் முடியும். அந்த அனுபவமா நமக்கு இருக்கு இல்லையா? கண்கடல் நீர் உப்பு போல. ஏன் கடல் நீர்ல உப்பு தனியா இருக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா உப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உப்பு இருக்கு, கலந்து இருக்கு. தனித்தனியாக பிரித்து அறிய முடியாதபடிக்கு அந்த அளவுக்குள்ள ஓமை எடுத்துக்கணும். உடனே நம்ம இதை உப்பளத்துல இருந்து நாங்க காய வச்சு உப்பு எடுத்துருவோமே அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க. அந்த அளவுல ஏன் வகாரத்தை மறந்து நிற்கும் அப்படின்னா அந்த திருவருளாகவே இது ஆயிருச்சு. அப்ப அது ஒரு தனி பொருள் இல்லை என்று எண்ணும்படியாக இது நிக்குது. அவ்வளவுதான். அது ஆன்ம லாபம். அப்பேற்பட்ட லாபத்துக்கு தான் நம்ம இந்த முயற்சி. வேற என்ன லாபத்துக்கு முயற்சி இல்லையா? அப்ப நோக்கம் எதுவா இருக்கணும்? சீயா இருக்கணும். நோக்கம் என்னவா இருக்கணும்? சீயா இருக்கணும். அப்பதான் அந்த வா பார்த்துக்கிட்டே இருந்து கொண்டு போய் சேர்க்கும். என்னம்மா இப்ப புரியுதாம்மா? சரி, நீங்க சேர்க்கணுன்னே எங்கேயோ போய் சேர்க்கும்னு நினைச்சிடாதீங்க. அம்மா ஹாஸ்டல்ல கொண்டே பிள்ளைய விட்டுட்டு வர்ற மாதிரி கொண்டே விட்டுட்டு நம்மளை வந்துருவா போலன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்? சரி. எனவே ஐந்தெழுத்தின் உள்ளீடு அறிவித்தான் அஞ்செழுத்தை. இது நெஞ்சு விடு தூதுல
உமாபதி சிவம் சொல்றார், ஐந்தெழுத்தின் உள்ளீடு அறிவித்தான். அஞ்செழுத்தினுடைய பொருளையெல்லாம் சுவாமி சொன்னார். யாரு? அவருடைய குருநாதர், உமாபதி சிவத்தினுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தர். அவர் அந்த ஐந்தெழுத்தின் உள்ளீட்டை அறிவித்தான். ஐந்தெழுத்தை நெஞ்செழுத்தி அந்த ஐந்தெழுத்தையே மந்திரமாக கொண்டு நேய மயலாக்கி, ஐந்தெழுத்தை சொல்ல 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 உச்சரிக்க உச்சரிக்க நேய பொருள் எடுத்து நேயப்படணுமா. நேய பொருள் எது? சிவமே. அந்த சிவத்தினிடத்து மனம் லயிக்கணுமா, இல்லையா? லயிக்கணுமா. அப்படி லயிப்பதற்கு தான் இந்த மந்திர உச்சாடனம். சொல்ல சொல்ல சொல்ல, இல்லையா? ஒரு சிலர் இருப்பாங்க, மணி அப்படி பார்ப்பாங்க, நான் இன்னைக்கு 6லேருந்து 8 வரைக்கும் மந்திரத்தை சொல்ற நேரம் அப்படின்ட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இடையில ஏதாவது வந்தா என்னது பெல்லடிக்கு யாருக்கு போய் பாரு. ஆனா அப்புறம் என்ன பிரயோசனம், இல்லையா? சிந்தை கருத்து தவறாமல், கருத்து மீளாமல் அப்படி சொல்லணும் மந்திரம். அது தியானத்துல. அதனால அது அகப்பூசை, அதை நமக்கு இன்றியமையாததாக சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு அகப்பூசையை நான் சொல்லிடுறேன். அகப்பூசை என்பது அந்த 9வது நூற்பா. இது எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு படம் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா உங்க குரூப்ல. இதய தாமரையில் அனுப்பல, கிடைக்க பெறவில்லை. சரி, அப்ப இதை வச்சிருவோம். இதை இன்னைக்கு எல்லாரும் பார்த்துருங்க. முடிஞ்சா போர்டில் கூட வரைஞ்சி போட்டு இதை மட்டும் நாளைக்கு வச்சுக்கிடுவோம். மித்ததை இப்ப முடிச்சு விட்டுருவோம். சரியா? சரி. சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதி ஆகும். அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். அப்படின்னா என்ன பொருள்? எவ்வளவு விதி நமக்கு இதுன்னு விதிக்கப்பட்டது. இப்போ மார்க்கண்டேயருக்கு 16 வயதுன்னு விதிக்கப்பட்டது. ஆனா அவர் 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அந்த விதியை மதியால் வென்றார். அதுதான் சொல்றாரு, சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உபாயம் இதுவே. இதுதான் உபாயம். ஆணவமலம் நீங்கிறதுக்கும், கண்மமலம் நீங்கிறதுக்கும், மாயாமலம் நீங்கிறதுக்கும் உபாயம் எது? ஐந்தெழுத்தே, ஐந்தெழுத்தே, ஐந்தெழுத்தே. அதனாலதான் அந்த 11வது திருமுறையில சொல்றார், வாயில் வைக்கும் அளவில் அது மந்திரம். வாயில் வைக்கும் அளவுக்கு மந்திரம். மந்திரம் உபாயம் இதுதான், நம்ம தான் உபாயமா பெற்று விட்டோமே அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடக்கூடாதான். மாத்திரை இப்போ டாக்டர்கிட்ட போயாச்சு, நோய் இருக்குன்னு தெரியுது, மருத்துவர்கிட்ட போயாச்சு, மருந்து வாங்கியாச்சு. அப்படி மருந்து வாங்கி வீட்டில் வச்சுட்டா நோய் நீங்கிருமா? நீங்காது. வாயில் வைத்தாத்தான் நோய் நீங்கும். அதுபோல இந்த மந்திரத்தை வாங்கிய மாத்திரத்தில் உபதேசமாக பெற்ற வழி நின்று வாழாது இருத்தல் கூடாது. சும்மா இருக்கலாம், நாங்க அங்க போய் தீட்சை வாங்கிட்டோம், அதெல்லாம் மந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம வாட்டுக்கு இருந்துட முடியுமா? வாயில் வைக்கின்ற அளவில் அது மருந்து என்று அதை சொல்றார். ஆக இங்க ஐந்தெழுத்தினுடைய தன்மையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அடுத்து அணைந்தோர் தன்மை. இந்த அணைந்தோர்கள் அப்படின்னா சீவமுக்தி பெற்றவர்கள். நேற்று இந்த பாவனையால் பாவித்தல் பார்த்தோம். பாவனையால் சிவனை அடைய முடியாது, அது யோகசாரர்களுடைய கருத்து. அப்போ யோகம் நமக்கு இல்லையா அப்படின்னு ஒரு ஐயம் வந்தது. ஒரு அம்மா கேட்டாங்க, நமக்கு சிவோகம் பாவனை, சிவோகம் பாவனை அது அகபூசை. சிவோகம் பாவனைனா சிவபெருமானை நிறுத்தி அகபூசையில் அவனை எழுந்தருள பண்ணி, அதான் அது இதய தாமரையில் அந்த குண்டலினியெல்லாம் எழுப்பி அதை அந்த இதய தாமரையில் அந்த மூர்த்தியை வைத்து பூசிப்பது, அது நமக்கு சொல்லப்பட்டது இல்லையா? அதுதான் அந்த படம் அதில் நான் கொடுத்துருக்கிறது. ஏன் அணைந்தோர் தன்மை. தொண்ணூத்தி 3. இது சீவன் முக்தர்
நிட்டை கூடி நேயத்தே அழுந்துவர். இப்போ சீவன் முக்தர். இந்த முக்தித்தன்மைனா எது? நம்ம ஏற்கனவே 50வது பாட்டை நிறுத்தி வச்சிருக்கிறோம், நினைவு இருக்கா? இதுல முக்தியில நான் சொல்லும்போது சொல்லுவேன்னு அதை நிப்பாட்டி வச்சிருந்தேன். 50 இந்த உண்மை இலக்கணத்துக்குள்ள பொது அதிகாரம் நிறைவு செய்து உண்மை அதிகாரத்துக்குள்ள போகும்போது மாபதி சிவம் முக்தியை பத்தி சொல்லியிருக்கிறார். இந்த 50வது பாட்டுக்கு வாங்க. இந்த பாட்டு அப்பதை நான் சொல்லலை, ஏன் உங்களுக்கு அணைந்தோர் தன்மை சொல்லும் போது அதை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முக்தி என்பது எது, முக்தினா என்ன அப்படிங்கிறத பல சமயத்தவர்கள் சொல்லுகின்ற முக்தியை சொல்லி நிறைவுல சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற முக்தி என்பது எது அப்படின்னு அதை நமக்கு சொல்றார். அத பாடல் பாருங்க. அறிவையர் இன்புறும் முக்தி. அறிவையர் இன்புறும் முக்தி அது உலகாயதர்கள் சொல்லுவது. அவர்களுக்கு உலகாயதர்களுக்கு கடவுள், ஆன்மா, கண்மம் இந்த மூன்றையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எனவே அவர்கள் இந்த பிறப்பிலேயே இன்பமாக இருப்பதுதான் முக்தி என்று சொல்லுபவர்கள். அது உலகாயதர்கள் கருத்து. அடுத்து கந்தம் 5ம் 60 முக்தி. கந்தம் 60 அது இந்த பஞ்ச கந்தகங்கள். அவர்கள் சொல்லுகின்ற பஞ்ச கந்தகங்கள் என்பது உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம். இந்த 5 பொருள்களை ஒப்புக்கொள்பவர்கள். இது எல்லாமே நமக்கு பாச பொருளா இருக்கிறது தான். ஏன் அது ஆணவம், இந்த மாயை மட்டும் ஒத்துக்கொள்பவர்கள் பௌத்தர்கள்ல ஒரு பிரிவினர், அது சௌந்தராதிவாதிகள்னு சொல்லப்படுவது. அவர்கள் சொல்லப்பட்டது போல இந்த விஞ்ஞானம், பாவனை, உருவம், வேதனை இல்லையா, அது அழிந்தாலே அது என்னதுதான் முக்தின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ இதெல்லாம் இவர்கள் சொல்லுகின்ற பொழுதே நம்ம முக்தியை நினைச்சுக்கிட்டே வரணும் இல்லையா. இதெல்லாம் நமக்கு முக்தியா, இந்த பொருள் அழிவது முக்தியா அப்படின்னு நினைச்சிடுவாங்க. திரிகுணம் அடங்கும் முக்தி இது சமணர்கள். இவர்கள் இந்த ஞானாவாரண்யம் முதலிய 8ம், பசி முதலிய 18ம், கந்தம் முதலிய 6ம் ஆகிய மூவகை தீ குணங்கள் உடலை வருத்துதல் முதலியவற்றால் அடங்கிவிடும். அந்த நிலையில் முக்தி, அதாவது உடம்பை வருத்தி கொள்வது. இப்ப சமணர்கள்னா பாத்தீங்கன்னா பாறையில போய் படுப்பது, அதாவது உடம்பை வருத்தி கொண்டா வினை நீங்கிரும், அப்ப முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால நீங்க சமணர் படுகைகள்லாம் நிறைய இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அவர்கள் தன்னுடைய அந்த மயிரெல்லாம் இப்படி புடுங்கிடுவாங்க. நின்று உண்பவர்கள் ஒரு காலமும் நின்று உண்ணக்கூடாது, அது சமணர்களுடைய கருத்து. ஆமா, அந்த சுடு பாறையில படுத்து கிடப்பாங்க. அதாவது உடம்பை வருத்தினா வினை நீங்கிரும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்புறம் முக்தி தானே அப்படின்னு நினைப்பவங்க இருக்கு. சமணர் படுகைகள்லாம் இருக்கு, புதுக்கோட்டையில இருக்கு, மதுரையிலே இருக்கு, திருப்பரங்குன்றத்துல பின்னாடி இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த பாறையில படுத்திருக்கிற மாதிரி சிற்பம்லாம் கிடக்கும், இருக்கும். அது எனக்கு தெரியல. இருப்பாங்க இவர்கள்லாம். அந்த அவர்களுடைய அந்த நம்ம அருகே இருக்கவங்க கூட பேசின போது சில பேர் இந்த கருத்தை சொன்னா நம்மளே பண்ணிக்கலாம், ஓ இவங்க உலகாயதர் போல, இவங்க சமணர்கள் போல நினைச்சுக்கிட வேண்டியதுதான். நின்றுட்டு சாப்பிட்றவங்க எல்லாமே சமணர் தானே அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்ப இருக்காங்களா? இருக்காங்க. மும்பையிலே சரி. அடுத்து விரவு வினை கெடு முக்தி. கண்ம நாசத்தினில் ஆன்மா அறிவு தொழில் என்று பாடானம் போல் கிடப்பதே முக்தி என்று சொல்ல கூடியவர்கள். இந்த கண்மம் மலம்லாம் நீங்கிடுச்சுன்னா இந்த ஆன்மா பாடானம்னா கல்லு போல கிடக்கும், அதான் முக்தி அப்படின்னு சொல்றவங்க.
ஏன் அது முக்தியா? கல்லு போல கிடக்கிறக்கா இவ்வளோ முயற்சி பண்றோம்? அது முக்தி அல்ல. அது மலம் போ முக்தி. எப்படி? ரச குளிகையினாலே, அப்பதை பார்த்தோம்ல பேதவாதிகள், ரச குளிகையினாலே அந்த ஆன்மாவிடத்த அழுக்கு நீங்கி அருளினாலே கிடைப்பது முக்தி என்று அதை சொல்றவர்கள், அது பேதவாதிகள். அடுத்து விக்கிரக நித்த முக்தி. விக்கிரக நித்த முக்தி உருவ சிவ சமவாதிகள். இவர்கள் அந்த நித்திய மங்கள திப்பிய சரீரத்தை பெற்றிருத்தலே முக்தி என்று சொல்பவர்கள். அது என்ன அப்படின்னா, அந்த கர்ம யோகிகள் வினைகளிலிருந்து நீங்கி யோகிகளாக திரிவாங்க, அவர்கள் முக்தி பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க. அது கர்ம யோகிகள் என்று முக்தி கூறுதல் பொருந்தும். இது இவர்கள் இந்த காய சித்தியால் காயம் இரவாதிருத்தலை முக்தி என்று சொல்பவர்கள். அதான் உருவ விக்கிரக நித்த முக்தி. அதாவது காய சித்தி கிடைக்கும்ல, சித்தினால உடம்ப மாத்துவாங்க இல்லையா? அப்படி மாத்தினா அது முக்தின்னு சொல்லக்கூடியவர்கள். நாம அது ஒருபோதும் நமக்கு அது அந்த இது கிடையவே கிடையாது. சித்தி முக்தி கிடையாது. அட்டமா சித்தி கிடைக்கும், அது பசு புண்ணியத்தினால் கிடைப்பது இல்லையா? நமக்கு அந்த பசு புண்ணியத்தினால் வருகின்ற பலன்களே முக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? பதிஞானம்னு ஒண்ணு இல்லை அவங்களுக்கு, அதை சொல்றார். அடுத்து விவேக முக்தி. ஞானமாக இருப்பதுதான் முக்தி, அறிவாய் இருப்பது முக்தின்னு சொல்றவர்கள். அடுத்தது அன்றியும் விவேக முக்தி என்பதற்கு மாயாவாதிகள் கூறும் முக்தி என்று கூறுதலும் பொருந்தும். இது மாயாவாதிகள் கூறுகின்ற முக்தி. பரவும் உயிர்கெடு முக்தி. ஆன்மாவானது தனது இச்சை ஞான கிரியைகளோடு பிரம்மத்தில் சென்று அழுந்தி பிரம்மத்தினோடு ஒன்றாவதே முக்தி என்று சொல்பவர்கள். பிரம்மத்தினோடு ஒன்றாயிருவோம் இல்லையா? இந்த வினையெல்லாம் நீங்கி பிரம்மத்தோடு ஒன்றாயிடுறதுன்னு சொல்றது. ஒரு காலம் நாம பிரம்மத்தோடு ஒன்றாக முடியாது. இது மாயாவாதிகளுடைய கூத்து. சித்தி முக்தி. அதான் அந்த சித்தி அனிலம் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று அட்ட சித்திகளை பெறுவதுவே முக்தி என்று சொல்பவர்கள். அதாவது வழிபாட்டில் நிக்க 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 ஒவ்வொன்றா கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு பொருள் அல்ல. நமக்கு நோக்கம் எதுதான்? சீதான் இல்லையா? அந்த சீயை அடைகின்ற பொழுது இடையில இதெல்லாம் என்னது பிரதிபலம் பயனாக வரும். அதுலேயும் நின்று மயங்கக்கூடாது. அதான் அந்த ஆணவ மாலை வாசனை தாக்குனாலும் அப்படி ட்ராக் மாதிரி போறவங்க நிறைய இருக்காங்க. அட்டமா சித்தி பெற்ற உடனே இதுவே நம்ம பயன், முடிந்த பயன் என்று நினைப்பவர்கள் இல்லையா? அதையே முக்தி என்று போறவங்க இல்லையா? அதுல சித்தர்களும் ஒரு விதத்துல அடங்குவார்கள்னு சொல்லி ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஆக அது முக்தி அல்ல. அதெல்லாம் வர்றதுக்கு காலம் ரொம்ப ஆயிரும். அந்த சித்தியை பின்னாடியே போறவங்க இல்லையா? முக்திக்கு வர்றதுக்கு காலம் ரொம்ப. அனிமாவா? அது அனிமா, அது தெரியும்ல உங்களுக்கு. பாடான முக்தி, பழிசேர் முக்தி. இந்த சொல்லப்பட்ட முக்திகள் எல்லாம் 36 தத்துவங்களுள் உட்பட்டவை ஆதலால் அவைகள் எல்லாம் தத்துவ நாசத்தில் அழிந்து போயின. எனவே இவை பழிசேர் முக்தி. இவையெல்லாம் என்னதுதான்? தத்துவத்தை பத்தி தானே இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போனா முக்தி, இது போனா முக்தி, இது போனா முக்தின்னு. அப்ப இதெல்லாம் என்ன முக்தியா? பழிசேர் முக்தி. இதெல்லாம் உண்மையான முக்தி அல்ல. அப்போ நம்ம முக்தி என்னதான் அப்படின்னு கேட்டா, இந்த குணங்களிலிருந்தாம் நீங்கி ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் நீங்க ஆன்மாவானது சிவத்தினுடைய அருளை பெற்று அந்த பதிஞானத்தினால் பதியை சென்று அடைவதுவே சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற உண்மை முக்தி. உண்மை முக்தி. நமக்கு உண்மை முக்தி எதுதான்? அவனுடைய அருளை முறைமையாக பெற்று அந்த அருளினாலே அவனையும் சென்று அடைவதுவே முக்தி. திருவருள் துணை கொண்டு சீயை சென்று அடைவதுதான் முக்தி. அப்படி அடைந்தவர்கள் தான் அணைந்தோர்கள். இப்ப இந்த பாட்டுக்கு வாங்க. அணைந்தோர் தன்மை. இந்த அணைந்தோர் தன்மை
இப்ப இவர்கள் சீவன் முக்தர்கள் நிட்டை கூடி நேயத்தில் அழுந்துவார்கள். இந்த அணைந்தோர் தன்மையில என்னென்ன கருத்துல பாட்டை வைக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? முதல்ல என்ன செய்வாங்க? சீவன் முக்தர்கள், இந்த ஜீவன் இருக்கின்ற சீவ முக்தர்கள்னா என்னது? இந்த உடம்போடு இருக்கின்ற நிலையிலே முக்தி தன்மையை பெறக்கூடியவர்கள். அவர்கள் எவ்வாறு சிவத்தில் அழுந்துவார்கள்? முதல்ல எப்படி அவங்க அழுந்துறாங்க? அவர்களுக்கு அந்த அவர்களுடைய சிவத்தையே கண்டிருக்கக்கூடிய தன்மை எங்கனம் அமையும்? அப்போ அவர்கள் எங்கனம் ஆனந்தத்தோடு ஒன்றி வாழ்வார்கள். 3, அவர்களுக்கு ஆணவ மலம் நீக்கமும் இந்த கண்வ மலம் நீக்கமும் நீங்கிருச்சு. அப்போ அந்த முக்தி நிலையிலும் அவர்கள் சரியை கிரியை யோகம் போன்ற அந்த வழிபாட்டு முறையினை செய்வார்களா? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? செய்யணும். முக்தியிலும் அவர்களுக்கு பூசை உண்டு உண்டு. ஓ, அங்கேயும் ஜாமான்லாம் தூக்கிட்டு போகணுமா? அப்படி இல்லை. அப்ப அவர்களுடைய சரியை எப்படி இருக்கும்? அவர்கள் செய்கின்ற கிரி, இந்த உமாபதி சிவன் தாங்க சிவபிரகாசத்துல தாங்க இவ்வளவு அழகா காட்டுறாரு. இந்த மாதிரி தன்மை நீங்க வேற எதுலையுமே காட்டல. சிவஞான போதத்துல கூட செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர் நேயம் மலிந்தவர் வேடும் ஆலயந்தானும் அரண் என தொழுமையின் முடிச்சிட்டார். இவர்தான் அவர்கள் செய்கின்ற சரியை எங்கனம், யோகம் எங்கனம், கிரியை எங்கனம் என்று விரித்து நமக்கு அழகா காட்டியவர். சிவபிரகாசத்துல மட்டும்தான் அந்த பாடலே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. அதை பாத்திரலாம். ஆமா ஆமா, அவங்கதான். இதை வேகமா பாத்திரலாமா? சரி, எளிமையா தான் இருக்கு, பாத்திரலாம். தீங்குரு மாயை. நேரம் இருக்கா? ஏமா வந்ததே 8 தானம்மா? உங்களுக்கு இன்னைக்கு இப்ப நைட் ஸ்டடி. ஆமா, 10th +2 பிள்ளைகளுக்குலாம் நைட் ஸ்டடி வைக்கிற மாதிரி. அணைந்தோர் தன்மை என்ன இத நமக்கு